வந்த உசிலம்பட்டியில இருந்து புருஷங்காரன் தொட்டி விட்டானா? நேத்தான் வந்தேன். அம்மா நீ என்ன இந்த வேலை செஞ்சிட்டு இருக்க? பின்ன நீயா வந்து செய்வ? ஓவியா அத தூங்குதுல. பா காலங்காத்தால வந்துட்டாளுங்க ஊர்வமுக்கு. ஐயோ காபி. அத்தா இன்னைக்கு உன் கையாலே எனக்கு நீ சுத்தி போடணும். ஆமா இன்னைக்கு காலையில உனக்கு முன்னாடியே எந்திரிச்சு உன் வேலையெல்லாம் மடமடன் நானே செஞ்சிட்டேன். இத பாத்தியா சுக்கு காப்பி ஆறதுக்குள்ள குடி. அத்தா குடி. அதான் ஊருக்கு போயிட்டு வந்தல சோர்வா இருக்கா? காலமிக்க விட்ட காலமிக்க விடுறேன். அத்தாக்கு நான் அத்தா அத்தா ரங்கு என்ன பண்ணிச்சிரு. உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டு ஆத்தா மனசாலையும் ரொம்ப நொந்து போயிடுச்சு. ரங்கு உனக்காக பொண்ணு கேட்டு பள்ளியிருக்கு போனப்போ ஆத்தால அடிச்சுட்டாங்க. ஆத்தா மேல கைய வச்சது. ஆத்தால அடிச்சது வள்ளியூரா. உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிடுச்சு. அதனாலதான் நான் சொல்லல. ஒருவேளை சூத்துக்கு வழி இல்லாதவன் அதான் பிள்ளை. அந்த கூத்து கட்டுறவன் ஆத்தாலதான் சொல்றேன். என் வீட்டு படியேறி என் பொண்ணு கேட்கிறாளே, தப்பு எங்கேயோ நடந்திருக்குன்னு அப்பவே நினைச்சேன். அப்பவே நான் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து விசாரிச்சிருக்கணும். நினைச்சதோட விட்டது ஏன் தப்புதான். உன்னை கேட்டு வான்னு சொன்னது நீ தானே? சொல்லு. ஆமாப்பா சொன்ன. வெறும் விளையாட்டுக்கு தமாஷுக்கு சொன்ன. என்னது விளையாட்டு தமாஷா? விளையாட்டு தனத்தினால அவன் ஆத்தாள பறி கொடுத்து அனாதையா தெருவில் நிற்கிறான். என்னங்க என்ன ஆச்சு? என்னங்க என்ன ஆச்சா? உன்னை அப்பா தப்பு செஞ்சது நான் தான். நீங்க என்ன நீங்க ஏன் அம்மா அடிக்கிறீங்க? நான் உன்னை எப்படி மாடிக்க முடியும்? உன் மேல நான் உசிரையே வச்சிருக்கமா. அடி தாங்காம நீ துடிச்சா என் உசிறு இல்லாம சேர்ந்து துடிக்கும். நான் கிழக்கு வாசல் போறேன். ஏற்பாடு பண்ணுங்கடா. அப்பா அப்பா பள்ளியூர்ல இருந்து மாமா வண்டி வந்திருக்கு. மாமாவை உள்ளார வர சொல்லுங்கப்பா. வர சொல்லுங்கப்பா. இந்த வள்ளியூர் அவர் சின்ன மரியாதை எதிர்பார்த்து தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான். ஏய் உங்க அண்ணனை உள்ள வர சொல்லு. வாசல் தேடி வந்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை எல்லாம் கொடுத்தாச்சுல்ல. பேசாம உட்கார்ந்து இருந்தா எப்படி? என்ன விஷயம்? மாப்பிள்ளைக்கு தெரியாது ஒண்ணு இல்ல.
பொண்ணு சமைஞ்சி 1 வருஷம் ஆக போகுது. காலாகாலத்துல அதுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலாமேன்னு தான். உங்க பொண்ணு கல்யாண விஷயத்த என்கிட்ட ஏன் சொல்லணும்? பழிச்சுன்னு சொல்றேன். என் பொண்ணுக்கு உன் பையனை கேட்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளை யோசிக்கிறத பார்த்தா இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். மச்சானே படியேறி வந்து என் பையனை கேட்கும்போது நானும் ஒரு படி கீழே இறங்கி பதில் சொன்னாதானே எனக்கு மரியாதை. மச்சான், நான் யோசனை பண்ணது வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலான்னு தான். மாப்பிள்ளை இன்னைக்கு வச்சுக்கலாம்ப்பா. டேய், அவசரப்படாதடா. நாளும் கிழமையும் பார்த்து தான் நல்லதை செய்யணும். மாமா சீக்கிரமா நல்ல நாள் பாருங்க. அம்மா, தம்பி ஆசைப்படுற மாதிரியே வர வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு. இன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கிறத மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லையே. அப்படியே ஆகட்டும் மச்சான். வாங்க. வள்ளியூரா வகை தவறி நடந்துகிட்டாலும் வான்னு வரவேற்பு கொடுக்கறியே, அதை கேட்க சந்தோஷமா இருக்கு. வள்ளியூரா முறை தவறி நடந்துகிட்டது கிடையாது. அட மனுஷன் இருந்தா தவறு செய்யறது சகஜம் தானே. என் பொண்ணு செஞ்ச தப்புதான். அட இந்த விளையாட்டுக்குள்ள பேச்ச கட்டிட்டு நீ உங்க ஆத்தாள பொண்ணு கேட்க அனுப்பிச்சதும் தப்புதான். தப்பு 2 பக்கமும் தான். அதெல்லாம் நான் ஒண்ணும் மனசுல வச்சுக்கலங்க. நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு முன்னாடியே உன் பெரிய மனசு காமிச்சிட்டியா. நானும் என் பொண்ணு இவ்வளவு செஞ்சிருந்தோம் வீட்டுக்கு வந்தவரை மதிச்சு இவ்வளவு கௌரதையா பேசுறியே, நீதாயா பெரிய மனுஷன். அது இருக்கட்டுங்க. ஐயா எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லியே. டேய், என்ன? வேற ஒண்ணு இல்ல. வர வெள்ளிக்கிழமை என் பொண்ணுக்கும் கவுண்டர் பையனுக்கும் கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். வள்ளியூர்ல வர விசாழக்கிழமை ரவிக்கு ஓன் கூத்து தான். என்னையா அப்படி பாக்குற? என்னடா இத்தனை வருஷம் பகைய மறந்துட்டு அந்த வீட்டுல சம்பந்தம் பண்றானே? என்ன எல்லாத்துக்கும் மனசுதாயா காரணம். நீ கூட உன் மனசை தேத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கு. வரேன். ஏயா, கண்டிப்பா வந்துருவல்ல? கூத்து கட்டுறது நம்ம பொழப்புங்க. அது நீங்க இல்ல, வேற யார் கூப்பிட்டாலும் இந்த பொண்ணு ரங்கம் வந்துருவான். செல்லம்மாவுக்கு சீலை நனைகிற மாதிரி பன்னீர் தெளிச்சு விடு. ஏய்யா, நாங்க என்ன குடிக்காம வந்திருக்கோம்? ஏமா பன்னீர் தெளிக்க விட மாட்டேங்கிற? உள்ள போமா. யோ வாத்தே, கும்பளைங்களை மட்டும்தான் வரவேற்பீங்களா? எங்களையெல்லாம் வரவேற்க மாட்டீங்களா? என்ன தம்பி, உங்களுக்கு இல்லாத வரவேற்பா? நம்ம கல்யாணம். நம்ம கல்யாணம் ஏன் கல்யாணம்னு சொல்லியா? அத மறந்துட்டேன் தம்பி. ஆ? நீங்க மாப்பிள சிகரெட்டோட உள்ள போலாமா? சிகரெட் குடிச்சிட்டு போக கூடாதுல்ல? இந்த அப்படி புடிய பாத்து பிடிங்க, சுற்ற போது. உன்னை சுட போறேன். அட பாவி, பாடம் சொல்லி கொடுக்கிற வாதியாருங்கிற மரியாதைக்காக ஒரு முழு சிகரெட்டை கொடுக்க கூடாதா? அப்புறம் மச்சான், அப்புறம் சொல்றதுக்கு என்ன இருக்கு? சிரிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தா என்ன அர்த்தம்? மத்த வேலையெல்லாம் முடிக்க வேண்டாமா? என்னங்க மாப்பிளையும் மச்சானும் மாத்தி மாத்தி தடவிக்கிட்டு இருக்கிறீங்களே? என்னது? பார்த்தா ஏங்க பொண்ணு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீ ஏயா போட்டு அலட்டிக்கிற? சீக்கிரமா நிச்சயதாம்பலத்தை முடிச்சிட்டு கூத்து பார்க்க போகணும்ல, போய் இடம் பிடிக்கணும்ல. யாருக்கு? எனக்கு தான். பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி
நித்தம் ஒரு கானமடி அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி ஒத்தையடி பாதையில நித்தம் ஒரு கானமடி அந்த வழி போகையில காது ரெண்டும் ஊனமடி கண்ட கனவு அது காணானாச்சு கண்ணு முடிச்சா அது வாழாது வட்ட நிலவு அது மேலே போச்சு கட்டி இழுத்தா அது வாராது வீணாச தந்தவர் யாரு யாரு பாடி பறந்த கிடி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிடி பாத மறந்ததடி பூமானே சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லறுக்கும் சோலையொன்னு செல்லரிச்சு போனதடி சொல்லெடுத்து வந்த கிளி நெஞ்செடுத்து போனதடி நெல்லறுக்கும் சோலையொன்னு செல்லரிச்சு போனதடி கல்லில் அடிச்சா அது காயம் காயம் சொல்லில் அடிச்சா அது ஆறாது பஞ்சு வெடிச்சா அது நூலா போகும் நெஞ்சு வெடிச்சா அது தாங்காது சேதாரம் செஞ்சவர் யாரு யாரு பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி பூமானே பாடி பறந்த கிளி பாத மறந்ததடி